அன்பு உறவுகளுக்கு வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். இன்னைக்கு நாம சென்னை மெரினா பீச் சைட்ல தீவுத்திடல் பக்கமா போகும்போது ஒரு குதிரை மேல ஒரு கம்பீரமா வெள்ளைக்காரர் உட்கார்ந்துருக்கிறத அந்த சிலையை நீங்க நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க. நானும் நோட்டீஸ் பண்ணேன். இந்தியா சுதந்திரமாகி இத்தனை வருஷங்கள் ஆச்சு, இன்னமும் இந்த வெள்ளைக்காரருக்கு இங்க என்ன வேலை அப்படின்னு நீங்க யோசிச்ச மாதிரி தான் நானும் யோசிச்சேன். வாங்க, ஏன் அந்த சிலை இன்னும் அங்க இருக்கு, அந்த சிலையில இருக்கிறது யார் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணலாம். 1761 ஸ்காட்லாண்ட்ல பிறந்த சர் தாமஸ் மன்றோ அப்படிங்கிறவர் தான் நாம அந்த பீச்ல பார்க்குற அந்த வெண்கல சிலை, குதிரை மேல அமர்ந்திருக்கிற வெள்ளைக்காரர் சர் தாமஸ் மன்றோ. இவர் 1779 பிரிட்டிஷ் படையில சேர்றார், ராணுவ வீரரா. 1780 கப்பல் ஏறி மெட்ராஸுக்கு வர்றார், பிரிட்டிஷ் படையோட ராணுவ வீரனா. 1780 ஹைதர் அலிக்கு எதிரான போராட்டங்கள்ல பங்கேற்றிருக்கார். 1790 திப்பு சுல்தான் அவர்களுக்கு எதிரான போராட்டங்களிலும் போர்களிலும் பங்கு பெற்றிருக்கார். இவருடைய பங்களிப்பை பார்த்து பிரமிச்சு போன பிரிட்டிஷ் அரசாங்கம் இவரை இராணுவத்துறையிலிருந்து அதிகாரத்துறைக்கு மாற்றுது, அதாவது நிர்வாகத்துறைக்கு மாற்றி அவருக்கு பொறுப்பு வழங்குது 1800. சரி, பிரிட்டிஷ்காரர் ராணுவ வீரரா இருந்தார், அப்புறம் நிர்வாக பொறுப்புக்கு வந்தார். ஆனா நாம ஏன் அந்த சிலையை இன்னும் வச்சிருக்கோங்கிற கொஸ்டினுக்கு இன்னும் ஆன்சர் கிடைக்கல. இப்போ நாம அதுக்கு வரோம். பிரிட்டிஷ்காரங்களா இருந்தாலும் இவர் பர்டிகுலரா மக்களோட ரொம்ப இணக்கமா இருந்திருக்கார். அந்த காலகட்டத்திலேயே எப்பவுமே குதிரையில தான் பயணப்படுவாராம். எந்த இடத்துக்கு போகணும்னாலும் கிராமமா டிராவல் பண்ணாலும் தன்னோட குதிரையை எடுத்துக்கிட்டு கிளம்பிடுவாராம். அப்போ வரி வசூலிக்கும் அதிகாரம் பார்த்தீங்கன்னா ஜமீன்தார்களுக்கும் முதலாளிகளுக்குமானதா இருந்துச்சு. ஜமீன்தாரி முறை சொல்லுவாங்க இல்லையா. விவசாயிகள் சம்பாதிக்கிறதுல இவ்வளவு பங்கு அரசாங்கத்துக்கு செலுத்தணும் அப்படின்னு பிரிட்டிஷ் ரூல்ஸ் போட்டிருக்கு. அந்த வசூலிக்கும் உரிமை ஜமீன்தார்களுக்கு வழங்கப்படுது. இப்போ இந்த ஜமீன்தார்கள் என்ன பண்றாங்கன்னா, விவசாயிகள் கிட்ட இருந்து நிறைய வசூல் பண்ணிட்டு தேவையானதை மட்டும் பிரிட்டிஷ்க்கு கொடுத்துட்டு இவங்க லாபம் பார்த்திருக்காங்க. இதை கண்டுபிடிச்ச மன்றோ அவர்கள் என்ன பண்றாருன்னா, இந்த இடைத்தரகர்களே வேண்டாம், விவசாயிகள் நேரடியாக அரசுக்கு வரி செலுத்தலாம் அப்படிங்கிற முறையை கொண்டு வந்திருக்கார். ரயத்வாரி சட்டம் அப்படின்னு இதுக்கு பேர். இந்த கலெக்டர் அப்படின்னு இன்றளவும் நம்ம சொல்றோம்ல, IAS ஆபீசர்ஸ், இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ். நாம ஏன் IAS ஆபீசரை கலெக்டர்னு சொல்றோம்னா, அவங்க வரி வசூலிக்கணுங்கிற முறையை கொண்டு வந்தது நம்ம சர் தாமஸ் மன்றோ அவர்கள். அந்த ரயத்வாரி முறை அமல்படுத்தப்பட்டதுக்கு அப்புறம் விவசாயிகள் இதன் மூலமாக நிறைய பயனடைஞ்சிருக்காங்க. இதன் மூலமா மக்கள் மனசுல இடம் பெற்றார் தாமஸ் மன்றோ. சமயம் மன்றோவின் ஆட்சிக்குட்பட்ட பகுதியான ராகவேந்திரர் ஆலயத்துக்கு உரித்தான கோயில்கள், அதாவது கோயில் நிலங்களை எல்லாம் திரும்ப பெறணும் அப்படின்னு பிரிட்டிஷ் அரசாங்கம் இவர்கிட்ட சொல்லியிருக்கு. ஆனா மதத்தை மதிக்கிற இவர், மத நம்பிக்கைகளை மதிக்கிற இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, அந்த நிலங்களை எல்லாம் அந்த கோயிலுக்கே கொடுத்துட்டார். அது மட்டும் இல்லைங்க, திருப்பதி பெருமாள் கோயிலுக்கும் இவர் நிறைய செய்திருக்கார். இன்னமும் மன்றோ கங்கலம் அப்படிங்கிற ஒரு கொப்பரை அங்க அமைக்கப்பட்டிருக்கு. இப்பவும் உச்சிக்கால பூஜையை மன்றோலப்பன் நினைவாக பண்றாங்கன்னு சொல்றாங்க. ஆந்திரா பகுதியில இருக்கிற நிறைய குழந்தைகளுக்கு இவரின் நினைவா இன்றளவும் மன்றோலப்பா மன்றோலம்மான்னு பேர் வைப்பாங்களாம் அந்த குழந்தைங்களுக்கு. எவ்வளவு மக்கள் மனங்களை ஈர்த்திருக்காரு பாருங்க. தமிழ், தெலுங்கு, கன்னடம் இப்படி சுத்தி இருக்கிற லாங்குவேஜஸ் எல்லாம் கத்துக்கிட்டு அந்த மக்கள் கூட ரொம்ப இணக்கமா பழகி அவங்க குறை நிறைகளை கேட்டறிஞ்சு அவங்களுக்கு செய்து கொடுத்திருக்காரு. அந்த காலகட்டத்துல மக்களோட அன்பை சம்பாதிச்சிருக்காரு நிறைய அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு சேற்றில் முளைத்த செந்தாமரைன்னு சொல்லுவாங்கல்ல, அப்பேற்பட்ட கொடூரமான ஆங்கிலேய சர்வாதிகாரிகளுக்கு நடுவில் இப்படி ஒரு மனிதரும் வாழ்ந்திருக்கிறார். தன்னோட 45வது வயதுல திருப்பி தன்னோட சொந்த ஊருக்கே போயிடுறார். 6 வருடங்கள் கழித்து மெட்ராஸுக்கு திருப்ப வர்றார். அப்போ அவருக்கு மாவட்ட நிர்வாகமும் நீதித்துறையும் வழங்கப்படுகிறது. இப்போ நம்ம தாமஸ் மன்றோ அவர்கள் 1820
ஆங்கிலேய அரசால் இவருடைய நிர்வாகத்திறன் பாராட்டப்பட்டு இவருக்கு கவர்னர் பதவி வழங்கப்படுகிறது. கல்வித்துறையிலும் நீதித்துறையிலும் நிறைய மாற்றங்கள், காவல்துறையிலும் நிறைய மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் ஏற்படுத்திய மாமனிதர். இப்போ நம்ம தாமஸ் மன்றோ அவர்கள் 65 வயது ஆகுது அவருக்கு. அவர் என்ன நினைக்கிறாருன்னா, தாயகத்துக்கு திரும்பிடலாம், தன்னுடைய மனைவி மக்களோட காலத்தை செலவழிக்கலாம்னு ஆசைப்படுறார். அதனால விண்ணப்பிக்கிறார் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கிட்ட. ஆனா அவங்க இவரோட டேலண்ட்னால இவரை விட்டு கொடுக்க மனசு இல்லாம அதை போஸ்ட்போன் பண்ணிட்டே இருக்காங்க. அந்த சமயம் பார்த்து இவருக்கு ரொம்ப மன உளைச்சல் ஆகி, சரி ஒரு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பும்போது, கடப்பாக்கு போகலாம் அப்படின்னு குதிரை எடுத்துட்டு கிளம்பும்போது எல்லாரும் சொல்றாங்க, அங்க போகாதீங்க, அங்க காலரான்ற கொடிய நோய் பரவிட்டு இருக்கு, மக்கள் எல்லாம் கொத்து கொத்தா இறந்து விழுறாங்கன்னு சொல்றாங்க. அதை கேள்விப்பட்டு ரொம்ப அதிர்ந்து போன மன்றோ அவர்கள், மக்கள் அப்படி கஷ்டத்துல இருக்கும்போது நான் மட்டும் இங்கிருந்து என்ன பண்ண போறேன், நான் உங்களுக்கு போய் ஆறுதலா ஏதாவது 2 வார்த்தைகள் சொல்லிட்டு வரேன்னு சொல்லி கிளம்பி கடப்பா போனாராம். அங்க போனதுக்கு அப்புறம் அந்த மக்கள்கிட்டையும் சரி, மருத்துவர்கள்கிட்டையும் சரி, நல்ல ஒரு ஆலோசனைகளை கொடுத்து அன்பா அக்கறையா பேசியிருக்கார். ஆனா காலப்போக்கில் இவருக்கும் அந்த நோய் தொற்று ஏற்பட்டு இவரும் அந்த நோயால் கடுமையா பாதிக்கப்பட்டு இறந்தே போனார். அதன் பின்பு இவருடைய இறுதி சடங்கு இவருடைய உடல் சென்னைக்கு கொண்டு வரப்பட்டு இறுதி சடங்கு நடக்குது. 65 குண்டுகள் முழங்க அரச மரியாதையுடன் இவருக்கு இறுதி சடங்கு நடைபெற்றது. பின்னாளில் மக்களிடம் பணம் வசூலிக்கப்பட்டு இந்த பிரம்மாண்டமான சிலை அவருக்கு எழுப்பப்பட்டது. அடிமைத்தனத்தின் அடையாளமாக இருக்கிற எல்லா வெள்ளையர்களின் சிலையையும் அகற்ற வேண்டும் என்று பல சிலைகள் அகற்றப்பட்டு விட்டன. நம்ம மண்ணில் நிறைய அருங்காட்சியகத்துக்கு கொண்டு போய் வச்சுட்டாங்க. ஆனா இவருடைய சிலையை மட்டும் அகற்றாம இன்னமும் இங்கேயே வச்சிருக்காங்க. இவரோட ஸ்டோரி நமக்கு என்ன சொல்ல வருதுன்னா, இனம் கடந்து, மொழி கடந்து, நிறம் கடந்து, நாடுகள் கடந்து எங்கே அன்பும் மனிதமும் நிறைந்திருக்கிறதோ அவர்கள் வரலாற்றில் என்றும் நின்று போற்றப்படுவார்கள், பேசப்படுவார்கள். அப்படிங்கிறதுக்கு நம்ம தாமஸ் மன்றோ அவர்கள் சிறந்த உதாரணம். நாம் வீரத்திற்கு பெயர் போனவர்கள் மட்டுமல்ல, அன்புக்கு பெயர் போனவர்களும் கூட. அன்புன்னு வந்துட்டா நம்ம மக்கள் உயிரையே கொடுப்பாங்க. அவர் அவ்வளவு பாசம் காட்டினதால் இந்த மண் மேலையும் மக்கள் மேலையும் தான் இன்னமும் கம்பீரமா கடற்கரையில காத்து வாங்கிட்டு நின்றுட்டு இருக்கார். இவரோட கதை ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருந்தது. இந்த மனிதரை பத்தி தெரிஞ்சுக்கும் போது கண்டிப்பா இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நான் நம்புறேன். மற்றும் ஒரு சிறந்த காணொளியோடு உங்களை நான் மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி.